ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி பண்ணையா ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்குங்க. இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. பக்கத்தில் எல்லாமே ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியாங்க. இந்த ஒரு லேண்டில் மட்டும்தான் சேல் ஆகாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்குது. பக்கத்தில் எல்லாமே சேல் ஆகி ஃபுல்லாக வீடு கட்டிக்கிட்டாங்க. இந்த தோப்பு தான் அந்த சைடில் பார்டரு. அந்த தோப்புக்கு அந்த சைடில் ஃபுல்லாக வீடு தான். இந்த சைடில் அந்த வாழைத்தோட்டம் தெரியுது இல்லைங்க, அதுதான் வந்து பார்டருங்க. அந்த வாழைத்தோட்டமும் இந்த ஒரு தோட்டம் மட்டும்தான் இடையில இருக்குது. அதுக்கு அந்த சைடில் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடு கட்டிட்டாங்க. ஒரு சைடில் உங்களுக்கு ரோட்லேருந்து அப்படியே டைரெக்டாக உள்ளே வந்துக்கலாம் நீங்கள் லேண்டுக்குள்ளே. ஒரு நல்ல அழகாக ஒரு ஸ்கொயராக இருக்கக்கூடிய பூமிங்க. ரோட்லேருந்து மேலே இருக்குதுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ரோடு கீழேயும் பூமி மேலேயும் இருக்குது. நீங்கள் சைட்டாக மாத்திரக்கு ஒரு சூப்பரான இடங்க இது. யாராவது சைட் பூமி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு கால் பண்ணிடுங்க. இதில் மற்ற விஷயங்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெசிடென்சியல் ஏரியா தான். எல்லாமே சைட்டு போட்டு இங்கே வந்து சேலுக்கு இப்போ எந்த சைட்டும் இல்லையும், ஃபுல்லாகவே வந்து வீடு கட்டிட்டாங்க. அதுக்கு இடையில இந்த ஒரு லேண்டு மட்டும் இப்போ சேலுக்கு வந்திருக்குதுங்க. ஸ்கொயராக இருக்குது. நீள அகலம் பள்ளம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வரும். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வீடு தான் தெரியும் பாருங்களேன். இந்த இடத்த சுற்றி ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும்னு நினச்சிங்கனாலும் கூட நீங்கள் இந்த இடத்த வாங்கி போடலாங்க. என்னால் வந்து சைட்டெல்லாம் போட முடியாது, பட் பணம் இருக்குது, நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் 4 ஏக்கர் 5 ஏக்கர் வாங்கி போட வேண்டியதில்லைங்க. இந்த ஒரே ஒரு ஏக்கர் வாங்கி போடுங்க. இதில் மொத்த ஏரியாவே வந்து 1 ஏக்கர் தான். இந்த 1 ஏக்கர் வாங்கி போட்டிங்கனாலும் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ரீசனபிளான ஒரு மார்ஜினில் நீங்கள் மறுபடியும் ரீசேல் பண்ணலாம். நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடங்க. பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே உங்களுக்கு பக்கத்தில். மேக்ஸிமம் வந்து ஒரு 500-600 மீட்டர்ஸ்குள்ளேயே இது எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க. கோயம்புத்தூருக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ட்ராவலில் நீங்கள் கோயம்புத்தூருக்கு ட்ராவல் ஆயிடுவீங்க. ஸோ இந்த லேண்ட்லேருந்து ஹைவே ரோடு, கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவே ரோடு இந்த லேண்ட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் இருக்குதுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லேண்டோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. இந்த லேண்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ரேட்டு மற்ற டீட்டெயிலெலாம் நம்ம ஃபோன் காலில் பேசிக்கலாம். பட் இதனோட வேல்யூ ஜாஸ்தியாக தான் இருக்குதுங்க. ஹைவே ரோட்லேருந்து 400 மீட்டர்ஸ், கோயம்புத்தூர்லேருந்து 15 நிமிஷம் ட்ராவல் இருக்குதுங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு வேல்யூ வேணும்னு பூமின்னு நீங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.